காற்றை பிடிக்கும் கணக்கறி வாணருக்கு கூற்றை பிடிக்கும் குறியதாமே அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நம்ம எப்படி மூச்சு விடுறோமோ, அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வாழ்நாள் நீடிக்கும் அப்படின்னு அர்த்தம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம கபாலபாதி அப்படிங்கிற ஒரு எக்ஸர்சைஸ நம்ம பார்க்கலாம். கபாலம்னா தலை. பாத்தி அப்படின்னா கிளீன் பண்றது. அதாவது கபாலத்தை கிளீன் பண்றது, நுரையீரலையும் கிளீன் பண்ற கபாலபாதி அப்படிங்கிற ஒரு எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அப்படிங்கிறீங்கன்னா வயிற்ற கம்ப்ளீட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஒரு புஷ் கொடுக்கணும் உள்ள. அப்ப பயிர் அமுங்கிறப்ப உதரவிதானத்தின் வழியா நுரையீரல் அமுக்கப்பட்ட அந்த காத்து பல வருடம் வெளியேற்றப்படும். அதுக்கு பேர் கபாலபாதி. இப்ப நான் மூச்சு இழுத்துருக்கேன். ரொம்ப ஃபோர்ஸா வெளியிடணும். இது 20 சுற்றுக்கள் சேர்ந்தது ஒரு ரவுண்டு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஆர் 2 செகண்ட்ஸ் மூச்ச உள்ள இழுத்து வெளியிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அடுத்து ஒரு 20 + 20 அப்படின்னு மொத்தம் 3 சுற்று. இத வேற மாரி நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு முத்திரையை பயன்படுத்திக்கங்க. வலது இந்த கட்டை விரலால வலது வலது துவாரத்த அமுக்கிக்கங்க. என்ன பண்றீங்கன்னா, இடது துவாரத்தின் வழியா காற்ற பலவந்தமா வெளியேற்றுறீங்க. இந்த மாதிரி 60 சுத்து பண்ணணும். அதுக்கடுத்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு 50 சுத்து, 40 சுத்துங்கிறப்ப ஒரு 120 சுத்துகள் பண்றப்ப, உங்களுடைய நுரையீரல் கம்ப்ளீட்டா கிளீன் ஆகும். கபாலபாத்தினால கிடைக்கிற ஒரு 3 நன்மைகள் என்னன்னா, நுரையீரல் சுத்தமாகும். உங்களுடைய தொப்பை கபாலபாதி பண்ற யாருக்குமே தொப்பை இருக்காது. 3வது உங்க மூளையில அதிகமான ஆக்ஸிஜன் போயி, மூளையோட செல்கள் சுறுசுறுப்பு அடைஞ்சு, உங்களுடைய மூளை ரொம்ப ஆற்றல் மிக்கதா இருக்கும். அதனால இந்த எக்சர்சைஸ் நீங்க டெய்லி பண்ணுங்க. நான் தினந்தோறும் காலையில 6 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் சில எளிய உடற்பயிற்சிகள், பல்லுயிரணம், அப்புறம் தியானம் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பிராக்டிஸ் பண்ணலாம், சொல்லிக் கொடுக்கலாம்னு நீங்க உங்களுடைய கமெண்ட்ட பதிவு பண்ணுங்க. இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.